ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். சிவபெருமான்கிட்ட அடியார்கள்லாம் உட்காந்துருப்பார். புலத்தியர், நொண்டித்தேவர், பாரசாரார், வேதவியாசர், வித்திய மாமுனி, இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க அவர்கிட்ட. சிவபெருமான் அடியிலெல்லாம் உட்காந்துருப்பாங்க. தேவாரெல்லாம் படிச்சுட்டு அவங்கெல்லாம் முக்தி தேடி இறைவன் அவருடைய பாத கமலத்தில் உட்காந்துருப்பாங்க. சுந்தரர் இங்கிருந்து பூமியிலிருந்து போவார். வெள்ளை யானையில் ஏறி 1000 தந்தம் கொண்டது அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜங்குன்னு போவார். போய் எங்கேயோ இறங்குறாரு, கைலாயத்துக்கு போட்டார், எம்பெரான் மேலோகத்தில் இருக்கிறாரு, எல்லாம் போகிறாரு சொல்கிறாரு. இந்த உட்காந்து எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் உபதேசம் கேட்டுவிட்டு அவருக்கெல்லாம் பணிவிடை செஞ்சுட்டு சிவபெருமான் கூட இருக்கவங்க. இங்கேருந்து கீழே இருந்து போகிறவர் யார்? சுந்தரர் மட்டும் போகிறார். அழகு சுந்தரா போகிறார். போனோன்னு நெட்டாக சிவபெருமானை பார்க்க போகிறார். அங்கே தடுக்கிறார் ஒரு ஆள். என்னப்பா நீங்கள், நாங்களாம் கீழே உட்காந்துக்கிறோம், ஏன்னா நீ போய் நெட்டாக போய் சிவபெருமானை பார்க்க போகிற அப்படிங்கிறார். இல்லை, சிவபெருமானை என்னை வர சொன்னார். அவர் தான் யானையை அனுப்பினார். பறந்து போகிற யானை ஐராவதம் அந்த வதத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு போவார். போய் எங்கன்னொடனே நொண்டி தேவர், நொண்டிங்க அவன் தான் தடுக்கிறான். ஏய், என்ன போகிற நீங்கள்? சுந்தரரை தடுத்துட்டான். அப்படிப்பட்ட யானை மேலே போனவரை சுந்தரரை நிறுத்துறான். நீ நில்லு, போகாத, எனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போ. நீ எப்படி நெட்டாக போகலாம்? நாங்களாம் இங்கே உட்காந்துருக்கோம்ல அவர் பார்த்து. இல்லை, அவர் என்னை வர சொன்னார். பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு என்ன பாரு. உன்னை எதுக்குப்பா பார்க்கணும்? எம்பெருமானே வர சொல்லிவிட்டார். உன்னை என்ன கீழே இருக்கிற சிசிங்களை பார்த்துக்கிட்டு அடியாட்கள்லாம் பார்த்துக்கிட்டு நான் பார்க்க மாட்டேன். சிவன்கிட்ட சொல்கிறார், நீ அவனை முன்ன வந்தான்னு பார்த்தேன், உன்னையும் நான் விலைக்கு வச்சுருவோங்கிறார். யாரை? சிவபெருமானையே விலைக்கு வச்சுருவாராங்க அவங்க செட்டில். பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் ஒரு குரூப்பு. சிவபெருமான் சிசிர்கள்லாம் ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் யாரை விலைக்கு வைப்பாங்களாம்? சிவபெருமானே தூக்கிடுவோம் உன்னை சீட்டை விட்டோன்ற மாதிரி இருந்தாலும் சொல்கிறார். ஏண்டான்னு, உனக்கு எல்லாம் நான் பணிவிடை செஞ்சு வச்சுருப்பேன், இன்றைக்கி வந்த உடனே ஒரு ஆளை உள்ளே விடுவியா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்ல, கேட்கப்புற பார்க்கணுமில்ல. அவர் பர்மிஷன் கொடுத்தா தானே முதலாளியை பார்க்க முடியும். முதலாளி உட்காந்துக்கிறார். முதலாளியே செட்டில் சேர்த்த மாட்டோம் நாங்கள் இன்னைக்கு அப்படிங்கிறார். இது முதலாளிக்கு வருத்தமாக போச்சு எம்பெரானுக்கு. ஐயோ, என்ன செட்டிலேருந்து தூக்கிட்டான்னா நான் எங்கடா போகிறது? அவன் தான் இவ்வளோ காலம் பார்த்து வச்சுருக்கான். 1000 வருஷமாக சோறு போட்டு தண்ணி வச்சு சிவபெருமானை பார்த்துருக்காள்கிட்ட சொல்கிறார். அப்போ தான் சரி, அவங்கள புகழ்ந்து ஒரு பாடும்பார். புகழ்ந்து ஒரு பாட்டு பாடும்பார். என்ன மாதிரி பாருங்கள், தேவாரத்தில் அழகாக சொல்கிறார். தில்லைவால் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியே. தில்லையில் இருக்க 1000 குடும்பம், 3000 குடும்பம், 2999 பேர். அவங்கள தான் முன்ன வணங்குறார். தில்லைவால் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியே. அந்த அடியாருக்கெல்லாம் கீழே அடியேனா இருக்கிறேன் அப்படிங்கிறத எடுத்து சிவபெருமான் பாடுறார். இதை எடுத்து பாடு அப்படி அடி எடுத்து கொடுத்துட்டார். அப்புறம் சுந்தரர் போட்டு தமிழில் பட்டாசு கிளப்புறார். யாராருக்கெல்லாம் அடியன்? 63 நாயன்மார்களுக்கு பாடுவார். நொண்டித்தேவரெல்லாம் பாடுவார். அவரையும் பாடுவார். குயவனாய் தோண்டி அடியாரும் யான் அடியேன், எல்லாருக்கும் அடியேன். சிவபெருமான் உள்ளத்தில் இருக்கார், இவருக்கு நான் அடியேனா ஆயிட்டேன் அப்படிங்கிறார். இதை விட என்ன சொல்லணும்? சிவச்சாரங்கள், கண்டிகைகள், மணிமாலைகள், மகுடங்கள் இட்டார் மண்ணுலகில் காண்பார், சிவலோகம் காண்பார், சிவச்சாரக்கெல்லாம் யான் அடியேன் கண்டேன் என்பார். தேரையரும் சொல்கிறார். இது சிவனடியாருடைய கூட்டத்தில் இருக்கும்போது கண்டிகைகள், மணிமாலைகள், மகுடங்கள், திருநீர் அங்குசங்கள் எத்தனை சொல்கிறார் பார். சிவச்சின்னங்கள் அதெல்லாம். என்ன சின்னம்? சிவச்சின்னம் அணிஞ்சிருக்கியா? சிவனை நெஞ்சில் சுமந்திருக்கியா? கண்டிகை போட்டிருக்கியா? யான் அடியேன். பெரிது பெரிது பவனம் பெரிதல்ல. பெரிது உலகம் பெருசு இல்லை, நாயர்கள் பெருசு இல்லை, அதில் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை. அடியார் உள்ளத்தில் யான் அடியேன். அடியார் உள்ளத்தில், இறைவன் அடியார்களுடைய உள்ளத்தில் இருக்கிறனால அவருக்கு நான் அடியேன், அவருடைய பாதத்தில் நிற்கிறேன். பாதத்தை தொட்டு கும்பிடுவேன். திருநூறும் கண்டிகை வச்சவங்களுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டுக்கிறேன். அவர் தான் சிவபெருமான். அவர் தான். அவர் தினம் பூஜை பண்ணுறவங்க இல்லையவா? நீ ஒரு நாள் கும்பிட்டு போகிறதால ஆகிற விஷயம் ஒன்றும் இல்லை. டைம் வேஸ்ட். அதுதான் சொல்கிறார். எங்கெங்கே கலந்துருக்கிறார்? எண்ணில் இழந்தார் எண்ணத்தில் இழந்தார். எண்ணில் கலந்தாவே எண்ணத்தில் நீ இருப்ப. என் எண்ணத்திலே நீ இருப்பல்ல. எண்ணத்தில் நீ இருக்கல்ல, உன் எண்ணத்தில் நான் இருப்பல்ல. அதான் நீக்கமர நிறைந்த இறைவன் பார். நீக்கமர எங்கே இருக்கார் இறைவன்? நீக்கமர நிறைஞ்சு எல்லா காலமும் எல்லா நிலையும். இப்படி நம்ம இருக்க முடியுமா? கஷ்டம். இருக்க கஷ்டம். காரணம், எண்ணற்ற சுகபோகங்கள் இந்த பூமியில் உண்டு. நம்மளை இறைவன்
இந்த சுகபோகத்துக்குள்ள அடிமையாக்கி வாழணும்னு தான் அவர் விரும்புகிறார். அதனால் எல்லாம் அவர் படைச்சிட்டு போயிட்டார். ஆனால் அவரை நம்ம நினைக்கிறதே கிடையாது, நினைக்க முடியாது. இதான் இவ்வளோ சுகபோகம் இருக்கிறப்ப காரு வண்டி வசதி செல்வாக்கு மனைவி மக்கள் மங்கள சிறப்பு பெற்றிடும் பேரிளம்பிள்ளை கண்டிடும் யுகமெல்லாம் தரணியில் தலைப்பார்கள் நாடாழ்வார்கள் மண்ணுலகிலெல்லாம் அவர்கள் மாண்டிடுவார்களே. இதெல்லாம் செஞ்சால் அவன் என்ன பண்ணுவான் மண்ணுலகத்தில்? அவன் மாண்டு போய் ஜென்ரேஷன் உற்பத்தி பண்ணிட்டு இதை பண்ணிட்டு போயிட வேண்டியதான் எல்லாரும். இதுக்கு மேலே இறைவன் இருக்கார், இறை ஒன்று இருக்கா, இறைவன் இருக்காரா உண்மையிலே? ஏன்டா நேற்று ஒரு பிள்ளை கட்டுது, சாமி கடவுள் இருக்காரா? ஐயோ என்னால் காட்ட முடியாது ஒன்றாச்சே, என்னால் நான் எங்கே போய் இறைவனை காட்டுறேன்? நீ இறைவனை காட்டுவியா? ரைட்டு, காட்டிடுவோம். காட்டலாங்கிறது உணர்றதில் தான் இருக்குது. உனக்கு சப்ஜெக்ட் தெரியாமல் எதையுமே காட்ட முடியாது. இறைவன் எப்படி இருக்கிறார்? எதுவுமே இல்லாமல் இருக்கார். இறைவனை நீ அடையணுன்னா எதுவுமே இல்லாமல் உட்காந்து போகணும் அந்த நிலைக்கு. எதுவுமே ஆமாம், எதுவும் இல்லாத நிலையில் தான் அவர் இருக்கிறாரு. அப்போ அவங்க போறிய நீ, அதான் இறைநிலை. எதுவும் இல்லாத நிலை. எதுவும் இல்லாத இருந்தால் நம்ம வாழ முடியுமா? அந்த பூ இதுக்கு பொட்டு இதுக்கு. அம்மணியம்மாள் எப்படி இருந்தாங்க பாருங்கள், அலமையில் நாச்சியார் எப்படி இருந்தாங்க பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஔவையார் எப்படி இருந்தாங்க? ஒன்றும் இல்லை. மாயம்மா எப்படி இருந்தாங்க? ஒன்றுமே இல்லை. காதுலையும் இல்லை, மூக்குலையும் இல்லை, எந்தலையும் தொட்டு இல்லை, பொட்டு தோடு கூட கிடையாது, எதுவுமே இல்லைங்க. சும்மா இருந்தாங்க. இறைவன் அப்போ சும்மா இருக்கிறவர், அவருக்கு எதுவுமே இல்லை. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, அவரை தொட முடியாது. எதுவுமே இல்லை அவர் நிலை. அவர் வாழ்கிற நிலையில் நம்ம வாழ்ந்தால் தான் அவர் அறிய முடியும். அவர் அறியவே தேவையில்லை, அவராகவே நீ ஆகிடுவேன். இறைவனாக ஆகணுமா? அவர் மாதிரி தான் இருந்தார். அப்போ போய் நம்ம அப்பப்போ தொட்டு அவர் மாதிரி வரான்னு சொல்லி ஒத்திக்க பார்த்துக்கிறது, கோயிலுக்கு போய் ஒத்திக்க பார்த்துக்கிறது. ஐயோ எனக்கு ஏதாவது கொடு, நம்ம என்னாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறது. கூடு கொடு, காடு கொடு, கல்யாணம் பண்ணி எதாவது இறைவன்கிட்ட போய் முறையிட்டுக்கிட்டு இருக்கிறது. அப்பாட்ட போய் குழந்தைங்களாம் முறையிடுதில்ல, எனக்கு நோட்டு வாங்கி கொடு, பேனா வாங்கி கொடு, இந்த ட்ரெஸ் எடுத்து கொடு, இந்த சீப்பு வாங்கி கொடு, இந்த கண்ணாடி வாங்கி கொடு, இந்த தோடு வாங்கி கொடுத்து கேட்குது. அப்புறம் முட்டாய் கேட்குது. முட்டாய் கேட்ட காலத்திலேருந்து அப்படியே ஆரம்பிக்குது. அப்பா பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி தர்றது. அந்த மாதிரி இறைவன் நமக்கெல்லாம் கொடுப்பாருன்னு ஐதீகம். அவர் ஏதோ மறைமுகமாக வச்சு கொடுப்பாரு. நம்பிக்கை தானே, அந்த நம்பிக்கை தானே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏதோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை, இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்றொன்று என்று வருமோ, என்னைக்கு வரப்போகுது இறைவன், என்னைக்கு கொடுக்க போகிறார், என்னைக்காவது ஒரு நாள் கொடுப்பார். நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்குது. அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம வாழுவோமா? இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை, இதான் இன்று வருமோ நாளைக்கு வருமோ. நாளைக்கு தான் கிடைக்காதா? மற்றொன்று இன்னொரு நாளைக்கு இது வருமா? ஏன்னா வந்துருமாடாது, வந்துடும் வரும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படிலாம் ஒன்றும் வராது, தெரிஞ்சுக்க. அந்த நம்பிக்கையை தான் சார்ந்து இந்த உலகம் இயங்கிட்டுருக்கு. இந்த பரம்பரையில் படைத்த இறைவனுக்கு தெரியாத சூரியனை உன்னால் தொட முடியுமா? எத்தனை விஞ்ஞானங்கள் வந்த போதும் சூரியனை தொட இயலாது. போதுங்களா? இறைவனை சூரியனை தொடவே முடியாது எந்த விஞ்ஞானத்துலேயுமே, தெரிஞ்சுக்கிங்க. இறைவனையும் தொட முடியாது, சூரியனையும் தொட முடியாது. நிலவை தொட்டிங்க, நிலவை தொட்டு பார்த்தாச்சு. இதெல்லாம் உன் உள்ளத்திலேயே இருக்குது. உள்ளேயே இருக்கார், உள்ளேயே இவ்வளவும் படைச்சிருக்கார். உள்ளே எவ்வளவு பெரிய கரண்ட் இருக்குது தெரியுமா? உள்ளே எவ்வளவு பெரிய சிசி கேமரா இருக்குது தெரியுமா? மூணாவது கண் சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணில் புருவ மத்தியில் புருவ பூட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா? எத்தனை இன்ச்சு டிவி இருக்குது தெரியுமா? அதில் 70mm திரை. யாராவது பார்த்துருக்கீங்களா? அதை என்னைக்காவது தெரிஞ்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது நெற்றிக்கண்ணை புருவ பூட்டை உடைச்சி பார்த்தீங்களா? இல்லையே. அதில் உள்ள மறைஞ்சிருக்கு. மூணாவது கண் என்று சொல்கின்ற நெற்றிக்கண்ணில் திறந்தா அடுக்கடுக்கான அண்டங்கள் தெரியும். நம்மெல்லாம் விண்ணுக்கு போகிறோம், சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், விண்மீனை பார்க்குறோம் இங்கிருந்து டெலஸ்கோப்பில். சார் கண்ணை மூடினா உன் உள்ளத்திலே இருக்கிற நெற்றிக்கண்லேயே, அதான் சொல்கிறார் நெற்றிக்கண் மூணாவது கண். நக்கீரை சொல்கிறான் பாருங்க, குற்றம் தாங்கிறான். நீ அதையே திறந்தாலும் தப்பு தாடான்ட்டான். அப்போ நெற்றிக்கண் இருக்கிறது உண்மையாகுது. அந்த நெற்றிக்கண்ணை நீங்கள் யாரும் திறக்கலை, அங்கே இறைவன் மறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனை நெற்றிக்கண்ணில் தவம் பண்ணும்போது ஏன் நெற்றிக்கண்ணை நினைக்கிறோம், ஏன் திலகமிட்டோம், இது எல்லாமே அந்த நிலையில் தான் இருக்குது. அங்கே தான் உள்ள விஷயம் இருக்குது. நெற்றிக்கண்ணை திறக்கணுன்னே நீ ஆழ்ந்த தவத்துக்குள்ளே போய் ஆகணும். ஆழ்ந்து போகணும். இல்லைனா ஒரு குரு பார்த்து நெற்றிக்கண்ணை திறக்கணும். வேறு யாராலையும் திறக்க முடியாது. ஒரு குருவால் திறக்கலாம். அந்த உலகத்தில் நெற்றிக்கண்ணை ஒரு செகண்டில் காட்டிக்கலாம், திறந்துடும். அதில் 70mm படம் ஓடும். அந்த படத்தில் விண்மீன் கூட்டமும் நட்சத்திர மண்டலமும் சந்திரனும் சூரியனும் அடுக்கடுக்காக தெரிவாங்க. அடுக்கடுக்காக பறக்கும். இல்லை நான் பார்த்ததை மட்டும் சொல்கிறேன். நான் அந்த உலகத்தில் அடுத்தவங்ககிட்ட பார்த்ததை மற்றவங்க கேட்டதை சொல்ல மாட்டேன். உள்ளே இருக்குது, நான் பார்த்ததை உனக்கு காட்டுவேன். என்னால் அது முடியும். சார் அங்கே நிற்க முடியுமா? அங்கே நிற்க முடியாது. உன்னால் ஒரு 10 செகண்டில் அதை பார்த்துடலாம். எத்தனை செகண்டு?
ஆமாம், சந்திரனை 10 செகண்டில் பார்த்தலாம். அப்படியே சந்திரனே தெரியும். சூரிய ஃபஸ்ட்டு விண்மீன் கூட்டம் வரும், அதை கடக்க எல்லாம் செகண்டுக்கு செகண்டு போகுங்க உள்ள. ஏன்னா சார் அவ்வளோ பெரிய பால்வெளி உள்ள தெரியுதா? தெரியுது தானே? தெரியுது. பால்வெளின்னா அடுக்கடுக்கான அண்டங்களை எங்கே பார்க்கலாம்? அதான் சொல்கிறார், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். இந்த உடம்புலேயே எல்லாம் இருக்குது. நமச்சிவாய் எங்கே இருக்குது? நம்ம உடம்புல இருக்குது. உள்ளே தான் பார்க்குறோம். மாய பூட்டு அதான் வள்ளல் பெருமான் சொல்கிற அந்த புருவ பூட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நெற்றிக்கண் என்று சொல்கின்ற 3வது கண் திறக்கணும். எல்லா காலமும் அதில் பார்க்க முடியாது. எல்லா காலத்தையும் அவங்க அதை பார்ப்பாங்க. யார் பார்த்தது? வள்ளல் பெருமான் பார்த்துருக்கார். நீக்கமர நிறைந்த இறைவன் தன்னுள்ளத்தில் இருந்து எல்லா பொருளும் மறப்பில்லாமல் ஒரு ஸ்டேஜ். அதான் சொல்கிறார், 256 பவனங்கள்லையும் இந்த நிலையை யார் பார்க்குறாங்களோ அவங்க இறந்தாரை எழுப்புவார். வள்ளல் பெருமான் சொல்கிறார், இறந்தவங்கள எழுப்புவார். அவர் எழுப்புவார். என்ன முடியுங்கிறாரு. நமக்கு அதெல்லாம் தெரியல, அந்த ஸ்டேஜ்லாம் தெரியல. நமக்கெல்லாம் அது தெரியல. எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. அதெல்லாம் தூரம்லாம் இந்த பொருள்லாம் மறைக்குதுமா. அப்போ மறைக்குதுன்னா இன்னும் நம்ம ஆழ்ந்து பவனங்களுக்குள்ளேயும் தவத்துக்குள்ளேயும் போய் தான் ஆகணும். அதில் நிறைய இழப்புகள் இருக்கும், நிறையா விட்டுட்டு போகிற விஷயம். அப்போ ஒரு குரு தன்மை அடையிறதுக்கு இழப்புகளாக ஆக்கமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இழப்பு தான் சார். அதெல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாம் கழட்டுட்டு வர்ற விஷயத்தை கழட்டி விட்டு போக வேண்டியதான். போனால் அந்த நிலையெல்லாம் அடையலாம். சார் இதனால் என்ன லாபம்? இறைவனோட கலக்கலாம். அவர் எல்லா ஏகாந்தமானவர், எதுவும் இல்லாதவர், பற்று இல்லாதவர், எந்த பற்றும் கிடையாது. நீ அந்த மாதிரிலாம் படிப்படியாக போனால் தான் அவரோட போய் சேர முடியும். எல்லா தாசையரோட இருந்தால் நம்ம அங்கே போக முடியாதுங்க. இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு ஏகப்பட்ட இழப்பு. காலில் விழுவாதுன்னு சொன்னாவே கேட்க மாட்டேங்கிற. காலில் விழுந்து கையில் விழுந்து அதை சொல்லி உங்ககிட்ட நான் அப்புறம் நீ விழுந்தினா நீ ஏதாவது ஒன்று சொல்கிற, எனக்கு நீ எனக்கு ஏதோ ஒரு வேலை வைக்கிற, நீ எதை எனக்கு ஒரு வேலை வைக்கிற, அப்புறம் உன் கூட நின்னா நான் ஏதோ யோசிக்கிறதா இருக்குது. உனக்கான அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறது. இப்படியே யோசிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஆளுக்கு போனால் நம்ம எங்கே சார் அந்த ஊருக்கு போகிறது? இவன் இங்கேயோ பிடிச்சிக்கிட்டு இந்த வேலையை வச்சுக்கிட்டு இருந்தானா அந்த ஊருக்கு எப்போ போகிறது? ஏன்னா இங்கே இருக்கிறது தான். இங்கேயே அந்த வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே இந்த மாலையை போட்டுக்கிட்டு பூவா போட்டுக்கிட்டு, ஏன்னா இதே வேலையா? இந்த புகழாசையிலேருந்து விடுதலையாக வேண்டும். என்ன ஆசை? ஆமாம், இருக்கிறதுலே கொடுமையான ஆசைங்க புகழாசை தான். இருக்கிறதுலே கொடுமையும் அது கொடுமை. பெண்ணாசை, பொண்ணாசை, பொருளாசை, இது கூட ஒரு ஸ்டேஜில் உன்னால் பண்ண முடியலன்னா விட்டு போயிடுவேன். ஆனால் புகழாசை உன்னால் அதை அனுபவிக்க முடியலன்னா விட்டுருவேன். அனுபவிக்க முடியல விட்டு தானே ஆகணும். எல்லா சுகங்களும் முடியலன்னா என்ன ஆகும்? நம்ம மனம் வெளியே போய் தான் ஆகணும், வேறு வெளியே கிடையாது. ஆனால் எல்லா நூலையும் உட்காந்துக்கிட்டு புகழாசை கொடுமையானது. உட்காந்துருக்க இடத்துல புகழ் வந்ததுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது ஒரு மனிதனுடைய ஞானத்துக்கு தடையானது புகழும். அது ஒரு ஆசை தானே. அப்புறம் வானவுக்கு கட் அவுட் வைக்கிறது, அதை வைக்கிறது, இதை வைக்கிறது, ராமா கோவிந்தா சொல்கிறது, இப்படி சொல்லி பண்ணால் என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை பயணம் என்ன ஆகும்? நம்ம போய் சேர்றது தடையாகிப்பிடுங்க. அப்புறம் உங்கள்கிட்டயே உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கும். இவங்ககிட்ட உட்காந்தா இவன் என்னங்க தருவான், அவங்ககிட்ட உட்காந்தா அவன் என்ன தருவான்? அவன் எதுவுமே, அவன் பொருளை தான் காட்டுவான். ஏன்றது வச்சுக்க சாமி. ஏதாவது ஒன்று நம்மளை என்ன பண்ணும்? சிரமப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை விட்டுட்டு போக வேண்டியது இருக்கும். நம்ம தான் அதை கடக்க வேண்டியிருக்கும், பொருளை கடக்க வேண்டியிருக்கும். பொருள் கடந்தால் மட்டும்தான் அருள் கிடைக்கும். பொருள் கடந்தால் அருள் கிடைக்கும். அருள் ஒன்று தனியாக கிடையாது, பொருளும் ஒன்றும் தனியாக கிடையாது. எல்லாமே கலந்துருக்குது. இல்லை, ரெண்டு நீக்கமர நிறைஞ்சிருக்கு. எல்லாம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு தான் இருக்குது. நீ அதை கலைக்கிறதுக்கே லேட் ஆகும். அருள் எது, பொருள் எது? இந்த அருள் எங்கேருந்து வருது? பொருளை கடந்தால் தான் அருள் கிடைக்கும். ஞானமே அப்போ தான் கிடைக்கும். நீ பொருள் நம்ம போதும்னு சொன்னோமா, ஆசைகளை ஏதோ குறைச்சி நம்ம இதெல்லாம் போதுடா போடா, இதெல்லாம் வேணாம், எனக்கு இது போதும் சோறு கிடைக்கும் போதும், அப்படி என்னைக்காவது இருந்திருக்குமா? இல்லை தானே. நம்ம இல்லை, இருக்க முடியாது. காரணம் ஒன்று பின்ன ஒன்று பின்னாடி ஒன்று இப்படியே மனம் என்ன பண்ணுது? ஒவ்வொரு பொருள் மேலேயும் ஆசைகளோட போய்கிட்டே தான் சாமி இருக்குது. இதை நான் என்ன சொல்லுவேன், நான் குறைச்சிருக்கேன், நீங்கள் குறைச்சிக்கங்க. அவ்வளோ துன்பத்தை கொடுக்கத்தான் அந்த மாயாண்டி எழுதுனா மாயப்பொருள்னு பேர். யார் எழுதியிருக்காத? மாயாண்டி கொடுத்த மாயப்பொருள். எல்லாமே பவனம் பூரா அந்த பூமியில் அனுபவிக்கிற எல்லா பொருளும் யார் கொடுத்தது? மாயாண்டி கொடுத்தது, இறைவன் கொடுத்தது. அந்த மாயாண்டி கொடுத்த பொருள் மாயப்பொருள்னு சொல்கிறார் இறைவன். மாயப்பொருள் நிற்குமா? இன்றைக்கி இருக்கான், அவர்கிட்ட போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், அந்த பணம் அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், கட்டுக்கட்டா, அப்புறம் அங்கே போவோம், இங்கே போவோம். இதெல்லாம் எனக்கு இதேப்பா போதும்டா, போதும்டா சார், போதும் இருக்கிறது சந்தோஷமா இல்லை. இன்றைக்கி என்ன இருக்குது? போதும். 3 இட்லி, பெருசாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு இருக்குது, போதும். இப்போ நீ போதுமென்ற மனம், பொன் செய்த மனம் போதுன்னு சொன்னால் நம்ம இதோட பழகணும். இதுக்கும் நாளாகும். பொருள் தேட எப்படி நாளாச்சோ அதே மாதிரி பொருளை விடுறதுக்கும் என்ன ஆகும்? நாளாகுங்க. நல்ல குரு இல்லைன்னா நீங்கள் விடவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஆனால் பொருளை எல்லாம் நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உண்மையிலே சத்தியமாக ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீ பொருள்லாம் வேணான்னு சிவனேன்னு போய் உட்காந்துருந்தா பொருள் உன் கண்ணு முன்னாடி தானாக வந்து நிற்குமா? நிற்க சாமி. இதுதான் கடைசி ஸ்டேஜ் மனுஷனுக்கு. இதை அடிக்கடி நான் உணர்த்திக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷத்துக்குள்ளே நீ சுண்ணாம்பு ஆயிடுவேன்.
20 வருஷம் பொருளை வேணான்னு செவனேன்னு போனீங்கன்னா நீ என்ன ஆகிடுவ? யாருமே மதிக்க மாட்டாங்க. பற்றே இல்லாமல் நீ 20 ஆண்டுகளும் உண்மையாக பொருளிருந்து விலகி 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 நமக்கு தேவையான பரம்பொருள் இருந்தால் போதும்னு உண்மையாகவே சத்தியமாக நீ வாழ்ந்தினா 5 பூதமும் இயற்கையில் இருக்கக்கூடிய நமச்சிவாயம் இதெல்லாம் கலந்துருக்கு. அதான் சிவவாக்கியார் சொல்லுவார், 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வாழ்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் சொல்கிறார்ல, 5 எழுத்தில் ஓரெழுத்தே அறிந்து கூற வள்ளீரிலே அஞ்சல் அஞ்சல் என்ற நாதன் எங்க அம்பலம் சிரசு தாங்க சொல்லிட்டாங்க. கரெக்டாக பாவங்க ரொம்ப அடிபட்டுருக்குறாங்க. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அம்பலத்தை தெரிஞ்சுக்கவே அவ்வளோ இழந்தாகும். அம்பலத்துக்குள்ள இறைவன் உன்னுடைய தலைக்குள்ளே நிற்கிறார். சிரசாகிப்பட்ட இறைவன் உன் ஆன்மாவெல்லாம் சேர்ந்து ஒன்றி அம்பலத்தில் நிற்பார். எத்தனை எழுத்து அறிஞ்சால் போதும்? ஒரு எழுத்து அறிஞ்சிருக்கீங்களா யாராவது? 5 எழுத்தில் ஓரெழுத்து சொல்லுங்கள். நீங்கள் எதோ ரொம்ப சிரமப்பட்டீங்களான்றது பாவம். நம்ம அடிமேல் அடி வாங்கியிருப்போம். எந்த எழுத்து தெரிஞ்சிருக்கியா? நீ சக்க சாத்து வாங்கியிருப்ப. வாழ்க்கையில் இழப்புகள் அதிகம் தானே? அதிகம் இழந்தாகும். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, எத்தனை ஆசை இருக்குது பாருங்கள். எத்தனை எதிர்பார்ப்பு பாருங்கள் மனுஷனுக்கு. இதெல்லாம் வேணான்ட்டு கம்முன்னு இருப்பியா? எல்லாம் வரும் வரிசை கட்டி நிற்கன்ட்டான். கடைசியாக என்ன கட்டி நிற்கும்? ஆமாம் சுவாமி, 20 வருஷம் கம்முன்னு விட்டுட்டீங்கன்னா அது வரிசை கட்டி நிற்குங்க. ஒன்று போனால் ஒன்று. நான் பார்த்தேன், ஒரு பொருள் போனால் 9 பொருள் வருதுங்க. அதில் எத்தனை பொருள்? 1 சிரிச்சா 9 சிரிக்குது. 1 சிரிக்கிறத வேணான்னா எத்தனை சிரிக்குது? 9. 9ம் வேணாம் அப்படின்னா 18 சிரிக்குது. 18 சிரிச்சா நம்ம உள்ளே இருக்கிறோங்கிறத உணரலாம். எப்படி பாருங்க இறைவனுடைய அந்த கருணை கடாட்சம் எப்படி இருக்கு பாருங்க. விட்டுட்டு போனால் தான். தேடி போனால் நீ என்ன பண்ணது? நீ தேடிலாம் பிடிக்கவே முடியாது. நீ நொந்து என்ன சொல்கிறது எல்லாம் ஒன்றுமில்லாத நீ அப்படியே போய் நின்று உண்மையாகவே நிற்கணுங்கிறார். அதை இறைவன் என்னவா நிற்கணும்? உண்மையாக இருக்கணும். சத்தியம் அது தானாக புருவ போட்டு உடைந்து விடும். போதுமா? எல்லாம் உள்ளேயே பார்த்துக்கலாம். நீ யாருங்கிறத பார்த்துடலாம். சொன்னேன் உள்ளேயே பார்க்கலாம். வெளியெல்லாம் தேட தேவையில்லை.